இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மத ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். இறை இயேசுவுக்கு பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS பிரேயர் டீம் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தியான வசனம் இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 31 இறைவசனம் 12. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சைரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள் என்று இறைவாக்கினர் எசாயா வழியாக ஆண்டவர் உரைத்ததை தியானிப்போம். இன்று நம்முடைய வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார் நம் ஆண்டவர். நம் வாழ்க்கை நம் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் நம் ஆத்துமா வறண்ட பாலைவனம் போல் இல்லாமல் நீர்வளம் நிறைந்த ஆண்டவரின் தோட்டம் போல் இருக்க வேண்டும். வறண்ட பாலை நிலத்தில் பயிர்களும் மரங்களும் செடிகளும் காய்ந்த நிலையில் வெறுமையும் வறட்சியுமாக இருக்கும். பசுமை இருக்காது. தங்கி இளைப்பாறுகிற நிழல் அதில் இல்லை. எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில் காய்ந்து கிடக்கும். அன்பானவர்களே, நம்முடைய ஆத்துமா எவ்விதம் இருக்கிறது? நம்மிடம் மெய்யான ஆவிக்குரிய தாகமும் வாஞ்சையும் இருக்க வேண்டும். அது ஜீவனுடன் இருக்க வேண்டும். அழகான தோட்டம் நமக்கு இருக்க வேண்டுமானால் அதன் தோட்டக்காரர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவராகவும் வேலியடைத்து காக்கிறவராகவும் களைகளை நீக்கிவிட்டு உரமிட்டு பயிர்களை பாதுகாக்கிறவராகவும் இருக்க வேண்டும். அதுபோல் நம் ஆண்டவர் தமது ஆவியானவரை கொண்டு ஜீவ தண்ணீரினால் நீர் பாய்ச்சுகின்றார். ஆகவேதான் ஆண்டவரின் தோட்டத்தில் உள்ள செடிகள், கொடிகள், மரங்கள் அனைத்தும் பசுமையாய் காணப்படுகின்றன. தன் காலத்தில் தன் கனியை தருகின்ற இலையுதிரா மரங்களை கொண்டிருக்கின்றன. நம்முடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான ஏதேன் தோட்டம் போல மாற்றப்பட வேண்டுமானால் ஆண்டவரிடத்தில் முழுமையாய் அதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். யாக்கோபை போல வாழ்ந்து பாவத்தினால் மரித்து போன நம்மை எதிரியின் கையினின்று விடுவித்து ஆண்டவர் மீட்டு கொண்டார். அதற்கு நன்றியாக நாம் நம் நாவினால் பாடி மகிழ வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொடைகளான இறை வார்த்தை என்னும் தானியம், இயேசுவின் இரத்தமாகிய திராட்சை ரசம், ஆவியானவரின் அருள் பொழிவாகிய எண்ணெய், குடும்பம், பிள்ளைகள், தொழில், உறவினர்கள், ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி பெற உதவிய சகோதர சகோதரிகள் என்று அநேக ஆசீர்வாதங்களை கொடைகளாக நமக்கு கொடுத்துள்ளார். அதை எண்ணி பார்த்து பூரிப்புடன் நன்றி சொல்ல வேண்டும். இறைவாக்கு உரைத்து மேய்ப்பர்கள் மற்றும் மூப்பர்கள் நம்மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது நமக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறையுடன் இருந்து நமக்குள் அதை தூண்டி எழுப்ப வேண்டும். பேசும் கொடையை பெற்றவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்க வேண்டும். பணி செய்யும் கொடையை பெற்றவர்கள் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் ஒருவருக்கொருவர் பணி செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும். ஆவியின் கனி கொடுக்கும் மரமாக வாழ்வோம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போம். ஒளியின் பிறப்பிடமான விண்ணகத் தந்தையே, நல்ல கொடைகள், நிறைவான வரங்கள் எல்லாவற்றையும் அருள்பவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருபவர்களாக வாழ அருள் புரியும். பாலைவனம் போன்ற வறட்சியான சூழ்நிலையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வாழவும், ஆத்துமாவுக்கு ஜீவ தண்ணீரை பாய்ச்சி நீர்வளமிக்க தோட்டம் போல் மாற்றி கனி கொடுக்கச் செய்ய போகின்ற அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நாள் உங்களுக்கு ஆத்துமாவிலே மகிழ்ச்சி உண்டாக்கும் நாளாக அமைய வாழ்த்துக்கள்.